திமுகவினுடைய கொத்தடிமையா ஒருத்தர் வந்து கவர்னர் இருந்தாருன்னா அவர் எதையுமே கண்டுக்காம அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு போயிட்டு இருப்பார். ஒரு நல்ல தேசபக்தனை கொண்டு உட்கார வச்ச. அதாவது அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு அறிவாளி, ஆக சிறந்த ஒரு வெள்ளைக்காரன் கொத்தடிமைன்னு அந்த ஆளு தான். அதனால திமுகவினுடைய கொத்தடிமைன்னு சொல்றதை விட கவர்னர் உரை, அந்த உரையினுடைய தமிழாக்கங்கிற பேர்ல ஏற்கனவே தயார் செய்யப்பட்டது. ஆனா கவர்னர் உரையை என்ன வாசித்தாரோ அதை தான் நீங்க கிழிக்க முடியும். கரெக்டு தானே? அவர் வாசிக்காத எப்படி நீங்க தமிழாக்கம்ங்கிற பேர்ல எப்படி வாசிப்பீங்க? ஸ்டாலின் அதெல்லாம் என்ன இருக்கு? சாதனைகள் என்ன இருக்கு? வேதனை மட்டும்தான் இருக்கு. என்ன சாதனையை சொல்லுவாங்க? எழுதி கொடுத்து வாசிக்க சொல்றதுக்கு என்னதான் சாதனை இருக்குமோ அது இல்லை. ஏன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் இந்து கோயில்லாம் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் இடிப்போம். டிஆர் பாலு சொன்ன மாதிரி நாங்கள் இடிப்போம். 1500 2000 வருஷம் பழமையான கோயில்கள் எல்லாம் கூட நாங்கள் என்ன இடிப்போம்னு சொல்லி இதுதான் எங்களுடைய செயல் திட்டம்னு சொல்லலாம். வேற அவங்ககிட்ட என்ன வச்சிருக்காங்க? இதெல்லாம் வெளிப்படையாக சட்டசபையில சொல்ல முடியும், அதனால அவங்க சொல்லலை. நேட்டிவ் பிளஸ் சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம். தமிழக சட்டசபையில் மறுபடியும் ஒரு கேலி கூத்தான சம்பவத்தை வந்து இந்த திராவிடியா மாடல் ஆட்சியாளர்கள், இந்த திராவிடியா மகன்கள் வந்து அரங்கேற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். கவர்னர் உரை, அதில் கவர்னர் உரைக்கு வந்து 9ஆம் தேதியே அவங்களுக்கு வந்து எல்லாமே எழுதி கவர்னரை கொடுத்தாச்சு. இதை தான் வாசிக்க போகிறாரு அப்படின்ட்டு. அப்போ கவர்னர் வாசிக்கும் போது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அவருக்கு சில கருத்துக்கள்லாம் இருக்குது. நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா அவர் வாசிப்பார். இல்லை அப்படின்னா உங்களுடைய திமுகவினுடைய கொத்தடிமையா ஒருத்தர் வந்து கவர்னர் இருந்தாருன்னா அவர் எதையுமே கண்டுக்காம அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு போயிட்டு இருப்பார். ஒரு நல்ல தேசபக்தனை கொண்டு உட்கார வச்சா, ஒரு சங்கியை உட்கார வச்சா கேள்வி கேட்கத்தானே செய்வார். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், பயங்கரவாதிகள் பிரிவினைவாதிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருந்தவர். அவருக்கு நீங்கள் ஒரு சின்ன வார்த்தையை உள்ள சொறி விட்டாலும் அவர் அதை கண்டுபிடிச்சு கரெக்டாக கேள்வி கேட்பார். அப்படி தானே? கரெக்டாக கேட்டார். இதெல்லாம் மாற்றுங்கன்னாரு. ஒவ்வொரு பத்திலையும் ஒரு தவறு இருக்குங்கிறத சுட்டி காட்டினாரு. போய் இந்த அறிக்கையை போய் இந்த உரையை போய் திருத்தி எழுதிட்டு வாங்கன்னு விரட்டி விட்டார். இவங்க திருத்தி கொடுக்கல. அதனால சம்பிரதாயத்துக்கு அவரை வந்து பார்த்தாரு. அதே அறிக்கையை தான், அதே உரையை தான் அவர் எழுதி கையில் கொடுத்துருந்தாங்க. அந்த உரையை வந்து அவரால் படிக்க முடியாது. அதனால் 2 நிமிஷத்தில் உரையை படித்து முடிச்சுட்டு அதோட அவருடைய இதை அவர் நிறைவு பண்ணிட்டார், கவர்னர் RN ரவி அவர்கள். இதுக்கு பிறகு அங்கே நடந்த கூத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, உடனடியாக அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு அறிவாளி, ஆக சிறந்த ஒரு வெள்ளைக்காரன் கொத்தடிமைன்னு அந்த ஆளு தான். அதனால திமுகவினுடைய கொத்தடிமைன்னு சொல்றதை விட வெள்ளைக்காரனுடைய கொத்தடிமைன்னு சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அதே நிலைப்பாட்டில் ரொம்ப உறுதியா இருக்காரு. இந்த மதம் மாதிரி எவனா போனான்னு அந்த அளவு விளங்காம போயிடுவானோன்னு நினைக்கிறேன். இந்த வரிசையில இவரும் ஒரு ஆளு. சரி, என்னென்ன ஒளிஞ்சு போறாரு. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வந்து கவர்னரை சபையில வச்சுக்கிட்டு கவர்னரை வசை மாறி பொறிஞ்சு வசை மாறி பொழிஞ்சு இவர் பெரிய அறிவாளி யோக்கியர் மாதிரி. இன்னொரு பெரிய கேள்வி குத்து என்னன்னா, கவர்னர் உரை, அந்த உரையினுடைய தமிழாக்கங்கிற பேர்ல ஏற்கனவே தயார் செய்யப்பட்டது. ஆனா கவர்னர் உரையை என்ன வாசித்தாரோ அதை தான் நீங்க கிழிக்க முடியும். கரெக்டு தானே? அவர் வாசிக்காத எப்படி நீங்க தமிழாக்கங்கிற பேர்ல எப்படி வாசிப்பீங்க? அந்த உரைக்கு ஒரு நன்றி தெரிவிச்சு எப்படி சபையை நடத்துவீங்க? கேலி கூத்தா இல்லையா? இதுக்கு பேரு தான் 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனம், 1ஆம் நம்பர் திராவிடியா மாடல் ஆட்சி. இப்படிதான் வந்து இவங்க இதை நடத்திட்டு இருக்காங்க. இதை வந்து அவர் தமிழ் இதுன்னு சொல்லிட்டு அவர் வாசித்தாரு. இதெல்லாம் பின்னாடி நடந்துச்சு. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு, ஏன் நான் வந்து இடையில அதனால வந்து அவரை கவர்னரை வந்து சபையில் வச்சுக்கிட்டு உங்கள் பாட்டுக்கு அவரை வந்து சகட்டு மீனிக்கு திட்டிட்டு நடந்தீங்கன்னா, வசை மாதிரி பொழிஞ்சிங்கன்னா அவர் ஏற்றுக்குவாரா? அவர் வெளிநட பாதியில் அவர் பாட்டு கிளம்பி மாளிகைக்கு போயிட்டார். இந்த மாதிரிலாம் போன உடனே அப்புறம் கவர்னரை அதான் திமுகவினுடைய கொத்தடிமைகள் இருக்குங்களா, இவங்க எல்லாம் உடனே கவர்னரை பற்றி இழிவுபடுத்தி அது இதுன்னு டிவிலையும் அதுலேயும் இதுலேயும் பேச ஆரம்பித்தாங்க. கவர்னர் மாளிகை தரப்பில் ஒரு அறிக்கை இதில் சம்பந்தமான விஷயங்களை வந்து விளக்கம் ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த விளக்கத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 9ஆம் தேதி எங்களுக்கு கவர்னர் உரைக்கான ஆவணம் பெறப்பட்டது. அதில் வந்து தேசிய கீதம் முதல்லையும் கடைசிலையும் வந்து வாசிக்கணும், பாடணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதை அவங்க வந்து நிராகரிச்சிட்டாங்க, பண்ணலை. அதே மாதிரி அரசினுடைய சாதனைகள், கொள்கைகள், திட்டங்கள் இதை பிரதிபலிக்கின்ற விதமாகத்தான் தமிழக அரசினுடைய சாதனைகள், திட்டங்கள், கொள்கைகள் இது ஏதாவது இருந்தால் தானே அவங்க எழுதுவாங்க. வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணிட்டு நடக்காங்க. அப்படிதானே? ஸ்டாலின்ட்டு அதெல்லாம் என்ன இருக்கு? சாதனைகள் என்ன இருக்கு? வேதனை மட்டும்தான் இருக்கு. என்ன சாதனையை சொல்லுவாங்க? எழுதி கொடுத்து வாசிக்க சொல்றதுக்கு என்னதான் சாதனை இருக்குமோ அது இல்லை.
கொள்கைகள் என்ன என்ன நல்லதை செய்யலாம். இந்துக்களை இழிவுபடுத்துது, இந்து கோயில்களை இடிச்சது வேணா சாதனைன்னு சொல்லலாம், இந்துக்களை இழிவுபடுத்துறது கொள்கைன்னு வேணா ஏத்துக்கலாம். அப்புறம் வந்து திட்டங்கள், இனிமே நம்ம இந்த எங்கெங்கெல்லாம் இந்து கோயில்லாம் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் இடிப்போம். டிஆர் பாலு சொன்ன மாதிரி நாங்கள் இடிப்போம். 1500 2000 வருஷம் பழமையான கோயில்கள் எல்லாம் கூட நாங்கள் இனிமேல் இடிப்போம்னு சொல்லி இதுதான் எங்களுடைய செயல் திட்டம்னு சொல்லலாம். வேற அவங்ககிட்ட என்ன வச்சிருக்காங்க? இதெல்லாம் வெளிப்படையாக சட்டசபையில சொல்ல முடியும், அதனால அவங்க சொல்லலை. அப்போ கவர்னர் மாளிகையிலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கொள்கைகள், திட்டங்கள், அப்புறம் வந்து சாதனைகள், இவற்றை பிரதிபலிக்கின்ற வகையில தான் கவர்னர் உரையானது இருக்க வேண்டும். இதுல அப்படியெல்லாம் இல்லை. தவறான அறிக்கைகள் அங்க கொடுத்திருந்தது எல்லாம் தப்பான அறிக்கைகள், அப்பட்டமான அரசியல். இதை போய் கவர்னர் வாயினாலேயே நீங்க மோடியை திட்டுறதுக்கு அந்த ஒன்றிய அரசுன்னு எழுதி கொடுத்து அதை வந்து வாசிக்க வைக்க, இதெல்லாம் அவர் எப்படி வாசிப்பாரு? அப்ப அதெல்லாம் செய்ய முடியாதுல்ல. அதனால அவர் செய்ய மறுத்ததாக அவருடைய விளக்கத்துல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நான் 2 நிமிஷத்துலயே அந்த உரையை வந்து நம்ம அதை படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை மறுத்துட்டு அதை ஓரம் கட்டி 2 நிமிஷத்துலேயே நான் என்னுடைய உரையை வந்து முடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஆகி போச்சு. இது காரணம் அவங்க தான். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் இதை சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் அதுக்கு பிறகு அந்த கவர்னர் உரையினுடைய தமிழாக்கத்தை நான் படிக்கிறேன்டா சாமிங்கிற பேரில் இந்த சபாநாயகர் அப்பாவு எழும்பி நின்றுட்டு சபை அதாவது கவர்னரையே வெளிப்படையாக இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை பேசி இழிவுபடுத்தி, நாதுராம் கோட்ஸே, அப்புறம் வந்து சாவர்கர், இவங்களை பின்பற்றுவர் தான் கவர்னரு அப்படிலாம் சொல்லி ரொம்ப அநாகரிகமாக, இது போக இன்னும் அநாகரிகமாக சபையினுடைய, அதாவது சட்டசபையினுடைய கௌரவத்திற்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையிலெல்லாம் சபாநாயகர் வந்து கவர்னருக்கு எதிராக வசை மாறி பொழிந்தார், வசை பாடினார். அதனால வேற வழி இல்லாம கவர்னர் வந்து அங்கிருந்து சபையை விட்டு வெளிநடப்பு செய்தார், வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவர்னர் மாளிகையிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல 2 விஷயம். ஒன்று வந்து நீங்கள் வந்து சட்டசபையில் நீங்கள் தான் ரொம்ப யோக்கிய சிகாமணியாச்சே, சட்டசபையில் உள்ள நிகழ்வுகள் எல்லாம் நேரடியாக ஒளிபரப்பியிருக்கலாமே. அங்கே என்ன நடந்துங்கிறத நாட்டு மக்கள் தெரிஞ்சிருப்பாங்களே. கவர்னரை நீங்கள் என்னென்ன வார்த்தையில திட்டினீங்க, திருப்பி நீங்கள் ஊருக்கு வரும்போது உங்களை எந்த பிஞ்ச செருப்பால் அடிக்கணுங்கிறதெல்லாம் மக்களுக்கும் புரிஞ்சு வச்சிருந்தா வசதியாக இருக்கும்ல, அதை செய்திருக்கலாம்ல. அப்போ நேரடி ஒளிபரப்பை ஏன் நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது நேரடி ஒளிபரப்பு பண்ணணும், நேரடி ஒளிபரப்பு பண்ணணும், சட்டசபை நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணணும், இப்படியே வாசிக்க வேண்டியது, ஆளுங்கட்சியை பண்ணதும் அப்படியே மூட்டிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியது. ஏன் பண்ணலைங்கிறது காரணம் இது ஒன்று. இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அப்பட்டமாக உங்களுக்கு வந்து எல்லாமே வெளிப்படையாக தெரிஞ்சு போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ரொம்ப நாளாவே, அதாவது அனைத்து தமிழ் நெஞ்சங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தமிழர்கள்னா கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டுக்கு மேலே விசுவாசம் உள்ளவன் தான் தமிழன். என்னைக்குமே தமிழன் வந்து வீரத்துக்கும் சரி, தேச பற்றுக்கும் சரி குறை வச்சதே கிடையாது, குறை உள்ளவனும் கிடையாது. என்னைக்குமே தமிழன் அதில் வந்து அதிகப்படியான இதில் தான் பங்களிப்பில் தான் இருக்கு. அது வந்து வ.உ. சிதம்பரம் பிள்ளையில இருந்து ஆரம்பிச்சு, அதுக்கு பிறகு தான் காந்தி வந்தார், நேரு மாமா வந்தார், அவர் வந்தார், இவர் வந்தார், வேற கதை. ஆனால் நீங்கள் வந்து அதாவது ஜெய்ஹிந்த் ஜன்பகராமன் பிள்ளை தமிழன், அந்த தமிழனுக்கு முன்னாடியே வந்த தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அப்போ இவங்களுடைய உந்து சக்தினால தான் இவர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களே வந்தார். வெள்ளைக்காரனுக்கு சும்மா சொப்பனமாக திகழ்ந்த சுபாஷ் சந்திர போஸ் யாருடைய இதை பின்பற்றி வந்தார்? ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளையை பின்பற்றி வந்தார். இந்த தமிழனுக்கு உந்து சக்தி எங்க இருந்து கிடைச்சது? தமிழ்நாட்டினுடைய தென்கோடியில இருந்து கிடைச்சது, வ.உ. சிதம்பரம் பிள்ளைகிட்ட இருந்து கிடைச்சது. இவரு ஆஸ் கலெக்டரை சுட்டு கொன்ன வாஞ்சி ஐயர்கிட்ட இருந்து கிடைச்சது. இவங்ககிட்ட இருந்து அந்த போராளியினுடைய தன்மைகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சது. சரிதானே? அதை ஒட்டி தான் அவங்களும் வந்து சர்வதேச அளவில் மிகப்பெரிய இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்காக மிகப்பெரிய அளவில் போராடுறதுக்கு இதெல்லாம் பண்ணினாங்க. இந்த மாதிரிப்பட்ட இதில் தான் தென்னிந்தியாவில் எப்படி வ.உ. சிதம்பரம் பிள்ளை, அப்புறம் வந்து ஒரு வீர வாஞ்சிநாதன், அப்புறம் சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய சிவா, வ.வே.சு. ஐயர், நீலகண்ட பிரம்மச்சாரி, அப்புறம் வந்து ஜி.எஸ். லட்சுமண் ஐயர், இப்படிப்பட்ட மிகப்பெரிய தூக்குமேடை ராஜகோபால் நாடார், இவங்க எல்லாம் தென்னகத்தில் எப்படியெல்லாம் மிகப்பெரிய அளவில் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து போகிறாங்களோ அது மாதிரி தான் வட இந்தியாவில் வீர சாவர்கர்னு ஒரு மனிதர் வந்தார். அதனால தான் வாஞ்சிநாதன், ஆஸ் கலெக்டரை சுட்டு கொண்ட வாஞ்சிநாதன் அவர்களுடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி காக்காய்க்கும் கழுகுகளுக்கும் போட்டவன் வெள்ளைக்காரன். ஏன் அப்படி போட்டான்? வெள்ளைக்காரனுக்கு சும்மா சொப்பனமா விளங்குனது அந்த மனிதர். இதே மாதிரி தான் வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் கோலோச்சி நாடு வெள்ளைக்காரனுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதனால தான் அவன் சுதந்திரம் வேற வழி இல்லாமல் கொடுக்கணுங்கிற நிர்பந்தம் வந்த போது கூட ஒரு கோரிக்கை வச்சா, நீங்க என்னைக்காவது உயிரோடையோ பணமாகவோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்தார்னா அவரை எங்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி அவன் கேட்டான்.
அதுக்கு இவங்க ஒத்துக்கிட்டாங்க. எதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? இவங்க அவர் மட்டும் அவருடைய குடும்பத்துக்கு வேண்டி போராடினாரு, இவங்க வந்து காந்தி, நேரு இவங்க எல்லாம் வந்து சுதந்திரத்துக்கு வேண்டி போராடினாங்க. அப்படித்தானே? இப்படி ஒரு கேடு கெட்டத்தனமான சுதந்திரம் வாங்கணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இதே காலகட்டத்துல இன்னொரு மாபெரும் மனிதன், மாபெரும் வீரனுக்கு வெள்ளைக்காரன் அதிகமான தண்டனை கொடுத்தான் அப்படின்னா அது வீர சாவர்கர் தான். வீர சாவர்கர் எப்படி நேதாஜி வெள்ளைக்காரனுக்கு சிம்ம சொப்பனமா திகழ்ந்தாரோ அதே மாதிரி தான் வீர சாவர்கரும் வெள்ளைக்காரனுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார். அதனாலதான் அவன் வந்து அந்தமான் ஜெயில கொண்டு போய் நிக்க வச்சு விலங்கு மாட்டி இதெல்லாம் பண்ணி என்ன கொடுமைகள் எல்லாம் பண்ணுமோ அவ்வளோத்தையும் பண்ணான். அதே மாதிரிதான் தென்னகத்துல வாவு சிதம்பரம் பிள்ளை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் அவரை வந்து செக்கிழுக்க வச்சு, கல் உடைக்க வச்சு, மண் உடைக்க வச்சு, சித்திரவதை பண்ணி, கொடுமை பண்ணி இவ்வளவு இதையும் பண்ணினாம்ல. அதே சமயத்துல ஏன் வந்து நேரு, காந்தி இவங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ணல? இவங்க மட்டும் எப்படி அங்க போய் சுதந்திரமா நல்ல புக் எழுத முடிஞ்சுது? அங்கே எப்படி டென்னிஸ் விளையாடுறதுக்கு எப்படி நேருக்கெல்லாம் எப்படி வெள்ளைக்காரன் அனுமதி கொடுத்தான்? மவுண்ட் பேட்டன் எப்படி அவன் பொண்டாட்டி கூட நேருவை சுற்றுறதுக்கெல்லாம் எப்படி விட்டான்? எப்படி அலோவ் பண்ணான்? அப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு அப்படிதானே? யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. இதே தான் கதை. இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். இந்த வீர சாவர்கரை பின்பற்றி இவரு கவர்னர் ரவி வருகிறாராம். அவரை பின்பற்றுபவர் இவர் சொல்றார். யாரு? வெள்ளைக்காரனுக்கு இன்றளவும் வால் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அப்பாவும். இந்த ஆளெல்லாம் மட்டுமே கவர்னர் வச்சது மிகப்பெரிய அவமானம். ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் தமிழ் குலத்துக்கும் அவமானம். அப்பாவுங்கிற இந்த வெள்ளைக்காரனுக்கு வால் பிடிக்கக்கூடிய இந்த வெள்ளைக்காரனுடைய கொத்தடிமையை சபாநாயகரை வச்சது மிகப்பெரிய இழிசை. வைக்கவே கூடாது. பாருங்க, வீர சாவர்கருக்கு வழித்தோன்றல்கள், அதுல என்ன தப்பு இருக்கு? இந்த ஆளு இன்னொன்னு சொல்லுவாரு, பெரியார் தந்தை பெரியார்னு சொல்லிட்டு அழிவார். அந்த ஈவே ராமசாமி நாயகர் என்ன பண்ணாரு? சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னார். சுதந்திரம் வேண்டாம்னு சொன்ன கட்சிக்கு முதல் இந்த தமிழகத்தை தமிழர்கள் ஆள்றதுக்கு அது அருகதை கிடையாது. தமிழ் மக்கள் எல்லாம் சுதந்திரம் வேணும்னு சொன்னவங்க. சுதந்திரம் வேண்டாம்னு சொன்ன ஒரு 5-6 கருங்காலிகள் கூட்டத்துக்கு கையில இன்னைக்கு நாடு சிக்கி இருக்கு. தமிழகம் சொல்லுங்க, அவங்களுடைய வம்சாவளி கையில சிக்கி இருக்கு. அதனாலதான் இந்த தேசபக்தி இருக்காது, தெய்வ பக்தி இருக்காது, இந்த நாட்டை துண்டாடணுங்கிறத தவிர வேற எதுவுமே இருக்காது. வெள்ளைக்காரனுக்கு இன்னைக்கு வரைக்கும் கொத்தடிமை வேலை பார்க்கறதுல சந்தோஷம் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுதான் அப்பாவு. அவர் அதனாலதான் சொல்றாரு, வீர சாவர்கர் வம்சாவளியை வந்தவங்க, வீர சாவர்கர் வழியை ஏத்துக்கிட்டவங்க நீங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அந்த ஆள் சுதந்திரம் வேணும்னு தானே போராடினாரு. சுதந்திரத்துக்காக முழுக்க தன்னை தியாகம் செய்தவர் தானே. அவருடைய வழித்தோன்றல் தான். அதுல என்ன சந்தேகம் இருக்கு? நல்ல சந்தோஷமான விஷயம் தானே. ஆனா நீங்க யாரு? சுதந்திரம் வேண்டான்னு சொன்ன அவருடைய வழித்தோன்றல்ல நீங்க. வெள்ளைக்காரனுக்கு கொத்தடிமை வேலை பார்த்தவங்கல்ல நீங்க. நீங்க எப்படிப்பட்ட பிழைப்பா இருப்பீங்க? எப்படிப்பட்ட பிறவியா இருப்பீங்க? இப்படி ஒரு வார்த்தையை வந்து அப்பாவு சொல்லியிருந்தார். அதைத்தான் நம்ம இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தேசிய கீதத்தை அவமதிச்சது எவ்வளவு பெரிய தப்பு. தேசிய கீதம் பாட மாட்டான்னு எப்படிங்க சொல்லுவீங்க? திமிருதனை இதெல்லாம். அதான் தேச பிரிவினையை வேணும்னு சொன்ன கும்பலுக்கு கையில நாடு கிடைச்சா என்ன ஆகுங்கிறதுக்கு தான். இந்த கோமாளிகளுக்கு கிடைச்சா இப்படி தானே இருக்கும். அதுதான் இவங்க தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கவர்னர் உரையினுடைய தமிழாக்கங்கிற பேர்ல வந்து இந்த அப்பா வந்து ஈர வெங்காயம் ஒரு உரையை வாசித்தது பாருங்களா. அவர் படிக்காத உரையை ஒரு வாசித்தார். பார்த்தீங்க, படிக்காத உரையை. அது எப்படிங்க லாஜிக்கு? கவர்னரே உரையை படிக்கலை, ரிஜெக்ட் பண்ணி விட்டாரு. அவர் படித்ததை தமிழாக்கம் பண்ணீங்கன்னா ரைட்டு, அவர் படிக்காததெல்லாம் நீங்கள் வாசித்தது அவருடைய தமிழாக்கம்னு சொன்னீங்கன்னா அது என்ன கேலி கூத்தா இல்லையா? இதுதான் மோசடி, இதுதான் பித்தலாட்டம். சுதந்திரம் வேண்டான்னு சொன்ன ஈவே ராமசாமியை வந்து சுதந்திர போராட்ட வீரன் சொல்லிட்டு குடியரசு தின விழா அணிவகுப்புல அந்த வாகனத்துல கொண்டு போய் நட்டு வச்ச கும்பல் தானே நீங்க. வேற உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? எழுதி கொடுத்ததுல 1-2 பாயிண்ட சொல்றேன். குடியுரிமை திருத்த சட்டத்தை ஒருபோதும் நிறைவேற்ற மாட்டோம் இவள் எழுதி கொடுத்தது. இதை கவர்னர் வாசிக்கல. எப்படி வாசிப்பாரு அவரு? குடியுரிமை திருத்த சட்டத்தினால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? அதனால தமிழனுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? இந்தியர்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? அப்போ பிரிவினைவாதம்ங்கிறது ரத்தத்துல ஊறி போச்சு. அதை எழுதி கொடுத்து நீங்க அவர்கிட்ட படிக்க சொல்றீங்க. திமிரு தானே உங்களுக்கு. அதனால அவர் வந்து படிக்க முடியாது அப்படின்னாரு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு கணக்கெடுப்பில் 2025 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். அப்போ நடக்கும்போது அதுக்கு முன்னாடியே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்காராம். யாருக்கு? பிரதமருக்கு. யார் எழுதினா? முதலமைச்சர். என்னங்க இது? கணக்கெடுப்பு எப்ப நடத்த போறாங்க? 2025 பாராளுமன்றத்துக்கு தேர்தல் எப்ப நடக்குது? இன்னும் 2 மாசத்துல நடக்க போகுது. அப்ப தேர்தல் முடிஞ்சு அதுக்கு பிறகு வரக்கூடிய பிரதமர் தான் வந்து அந்த கணக்கெடுப்பு நடத்துவார். அப்படித்தானே? நீங்க அப்படின்னா அடுத்த பிரதமர் நரேந்திர மோடி தாங்கிறத மு.க. ஸ்டாலின் இப்பவே ஏத்துக்கிட்டார். அதனாலதான் அவரு கடிதம் எழுதுறாரு. அப்படித்தானே அதை எடுத்துக்க முடியும்.
அடுத்த கோரிக்கையிலையும் அதை தான் சொல்றாரு. 2025 மக்கள் தொகை எடுக்கின்ற போது நீங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். யாரு? முதலமைச்சர் வந்து பிரதமருக்கு கோரிக்கை வச்சிருக்காராம். அப்படின்னா வரக்கூடிய தேர்தலையும் பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் தான் வெற்றி பெற்று மறுபடியும் அவரே ஆட்சியில் அமர்வாருங்கிறது நமக்கெல்லாம் ஊருக்கு உலகத்துக்கு தெரிஞ்ச உண்மைதான் அது. அதை வந்து அந்த கருத்தை வந்து அந்த திராவிடியா மாடலினுடைய சிகரமாக இருக்கக்கூடிய அப்படித்தானே சொல்ல முடியும் மு க ஸ்டாலின் அவர் வந்து இதை ஏத்துக்கிட்டாரு. அதனால ஐஎன்டி கூட்டணியில உள்ள முக்கியமான கட்சியான பிரதான கட்சியான திமுக வந்து பிரதமர் அடுத்த எலெக்ஷன்ல வந்து பிரதமராக எந்த வகையிலையும் யாரும் வரப்போறது இல்லை. திரு நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமே தான் மறுபடியும் பிரதமராக வருவாரு. அது ஒரு 400 சீட்டுக்கு மேல பெற்று அபார வெற்றி பெறுவாருங்கிறத இப்பவுமே இவங்க மனசுல நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்படித்தானே? சரி, இது ஒரு பாயிண்ட். இதை வந்து பண்ணணுமா? நான் என்ன கேட்குறேன், ஏன் நீங்கள் தமிழகம் உங்கள் கையில் தானே இருக்குது. உங்களுக்கு இன்னும் 2-3 வருஷம் இது இருக்குல்ல. பீகாரில் வந்து நிதிஷ்குமார் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்புலாம் நடத்தினார்ல, ஏன் அவருக்கு இருக்கக்கூடிய தில்லும் தைரியமும் உங்களுக்கு இல்லையா? நடத்த வேண்டியது தானே. எதுக்கு இந்த போக்கத்தை பேச்சு? மத்திய அரசு நடத்தணுமா, மோடி நடத்தணுமா? நீங்கள் என்ன பிடுங்கிட்டு இருக்கீங்க? செய்யுங்க, நீங்கள் நடத்துங்க. நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, மதவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்களுக்கு சொல்லுங்க. இதெல்லாம் மக்கள் வெளிப்படையாக தெரிஞ்சுட்டு போட்டுமே, செய்ய வேண்டியது தானே. அப்போ உங்களுக்கு அதுக்கு வக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லுவீங்க. இதை வந்து கவர்னர் வந்து வாசிக்கணும். அப்புறம் சமூக நல்லிணக்கத்தை காப்பதில் தமிழகம் முன்மாதிரியாக விளங்குது. கருணாநிதிங்கிற பல்லவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ, அவன் மகனும் மருமகளும் ஆண்ட்ரோவும் அந்த வீணா போன மருமகளும் சேர்ந்து ஒரு பட்டியலின சமுதாய மாணவி ரேகாவை போட்டு சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்தினதுக்கு இன்னமும் ஒரு தீர்வும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. கேட்டால் விசாரணை நடக்குது, அங்கே அந்த புடலங்க நடக்குன்னு சொல்லிட்டு அலைகிறாங்க. இவ்வளவுதான் இவங்களுடைய சமூக நீதி. அந்த வேங்க வயல் 1 வருஷத்தை தாண்டி அது போயிட்டு இது வரைக்கும் அதுக்கு எந்த இதுவும் கிடைக்கல. முரசொலி அலுவலகம் இருக்கிறது வந்து பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதியாகவே ஆயிட்டு, அந்த அளவுக்கு அது போயிட்டு இது வரைக்கும் அதுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல, எதுவும் தெரியல. உங்களுக்கு வந்து ஒரு 4 ஏக்கரே சென்னையில் வாங்கி உங்கள் அலுவலகத்தை கட்டிட்டு போகிறாங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. திமுகவுக்கு அவ்வளோ இடம் கொள்ளையடிச்ச சொத்து அவ்வளோ இருக்குது. ஆனால் அந்த பஞ்சமி நிலமத்தை தான் நாங்கள் கொள்ளையடிப்போங்கிறத உறுதியாக இருக்கீங்க. நீங்கள் சமூக நீதியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. அடுத்து சென்னையும் அதுக்கு சுற்று வட்டாரத்துலையும் பெய்த மழை சேதத்தில் வந்து வந்து 2000 கோடினாங்க, 4000 கோடி, 6000 கோடினாங்க. இப்போ வந்து 19,000 கோடியே 692 கோடி. அதாவது 19,000 சென்னையும் அதை சுற்றுவட்டாரத்துலையும் பெய்த மழை சேதத்தில் நெல்லை தூத்துக்குடி வரல, இது இங்கே மட்டும்தான். இந்த சேதத்துக்கு வந்து எவ்வளோ பணம் தேவைப்படுதான் அப்படின்னா 19,692 கோடி ரூபாய் தேவைப்படுதான் அப்படி சொல்லியிருக்காங்க. இவங்க கொள்ளையடிக்கணும்ல, அதான் எப்படி தேவைப்படும் சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு 4000 கோடி, அப்புறம் ஒரு 6000 கோடி, மொத்தம் 14,000 கோடி இது வரைக்கும் கணக்கே இல்லாமல் இருக்கு. அதில் எங்கே போச்சு? தேவைப்படுதான், இவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ கொள்ளையடிக்க பணம் தேவைப்படுது, அது பங்கு வைக்கிறதுக்கு கிடைக்காம இருக்காங்க. அதனால இவ்வளோத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க நல்லா அழகாக பங்கு வச்சு விடுவாங்க. இதை எழுதி கொடுத்து இதை படிங்கன்னு சொன்ன கவர்னர் எப்படி படிப்பாரு? அடுத்தால ஜிஎஸ்டியால் மாநிலங்கள் வருமானம் குறைந்துள்ளது கண்டுபிடிச்சிருக்காங்க புதுசா. ஜிஎஸ்டி விதை போட்டதே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். அதில் நீங்களும் சேர்ந்து தான் இருந்தீங்க. திமுக காரங்களும் மத்தியில் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது தான் ஜிஎஸ்டிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கி கொண்டு வந்தீங்க. அதை ஞாபகத்தில் வச்சுடுங்க. ஜிஎஸ்டினால மாநிலங்களுக்கு வருமானம் குறைஞ்சி போச்சான். 20,000 கோடி இதனால வந்து தமிழகத்துக்கு இழப்பு ஏற்பட்டு போச்சான். இதை வந்து கவர்னர்கிட்ட எழுதி கொடுத்து படிங்கன்னா இதெல்லாம் அவர் எந்த வகையில் அவர் வந்து படிப்பார்? அப்புறம் வந்து அடுத்த பாயிண்ட்டு, கருணாநிதி பேரில் நாங்கள் ஆஸ்பத்திரி வச்சுருக்கோம், கருணாநிதி பேரில் நாங்கள் நூலகம் வச்சுருக்கோம், கருணாநிதி பேரில் நாங்கள் பல்கலைக்கழகம் வச்சுருக்கோம், கருணாநிதி பேரில் நாங்கள் விருது வச்சுருக்கோம், கருணாநிதி பேரில் இதெல்லாம் வச்சுருக்கோம். ஆனால் கருணாநிதி இருந்த அந்த டாஸ்மார்க்கு மட்டும் கருணாநிதி பேரில் வைக்கல நாங்கள். இப்படி நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா அதை யார் வாசிப்பா? இது கருணாநிதிக்கு புகழ் பாடனா நீங்கள் பாடிட்டு போங்க, அப்படி தானே? இது அவ்வளவுமே இந்த மாதிரி பண்ணிட்டு இன்னொன்று இந்த ஜிஎஸ்டி கூட விடுங்க, ஜாதி வாரி கணக்கெடுப்பு இவங்க சாதனையாது பெரிய கொடுமை. ஒன்று அடுத்து சொல்லணும் உங்களுக்கு. ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலம் 18,228 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 18,228 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 கோடிக்கும் மேலான குடும்பங்களுக்கு வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கியுள்ளோம். எவ்வளவு? 18,228 கோடி ரூபாய் மதிப்புல 1 கோடிக்கு அதிகமான வீடுகளுக்கு ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலமாக குடிநீர் இணைப்பு வழங்கி உள்ளோம். யாருங்க கொடுத்தது? ஜல் ஜீவன் திட்டம் யாருடைய திட்டம்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த மத்திய அரசு திட்டம்.
அந்த மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக தமிழகத்துக்கு 18,228 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த ரூபாயை வாங்கி இவங்க வந்து அந்த பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து இதன் மூலமாக வீடுகளுக்கெல்லாம் வந்து இணைப்பு கொடுத்தாங்களாம். பணம் கொடுத்தது யாரு? மோடி. இணைப்பு கூட பேர்ல அங்க ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து கொள்ளையடிச்சது யாரு? திமுக கும்பல். இதை பண்ணிட்டு இதை இவங்க சாதனை மாதிரி சட்டசபையில எழுதி கொடுத்து இதை கவர்னர் உரையில நீங்க வாசிங்கன்னு சொன்னா அவர் எப்படி வாசிப்பாரு? அவருக்கு தெரியுமே ஜல் ஜீவன் திட்டம்னா என்னது, அது எந்த அரசு திட்டம், அதை எப்படி ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு அவருக்கு தெரியாதா? அப்புறம் அவர் எப்படி வாசிப்பாரு? இவ்வளவுதான். இப்படி இதை விட கொடுமை என்னன்னா, நாங்க வந்து கவர்னருக்கு வந்து கவர்னர் வந்து முதலமைச்சர்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். முதலமைச்சருக்கு கவர்னர் ஆலோசனை சொல்லுவார். இதுதான் நடைமுறை. ஆனால் இவங்க என்ன அப்படின்னா, கவர்னருக்கு இவங்க ஆலோசனை சொல்லுவாங்க, அதை அவர் ஏற்றுக்கணும். அந்த லட்சணத்தில் இவங்க இருக்காங்க. அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? கவர்னருக்கு வந்து கவர்னர் தான் வந்து அறிவுரை சொல்லணும் மாநில அரசுக்கு, அதாவது முதலமைச்சருக்கு. ஆனால் இவங்க என்ன செய்யிட்டு இருக்காங்க? கவர்னருக்கே அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க. அவர் உங்களை மாதிரி படிக்காத ஆளாக இருந்தால் பரவாயில்ல, அப்படி தானே? இல்லைன்னா இந்த மூளை இல்லாதவனாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா உங்களை மாதிரி சுயநலவாதிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா திறமை இல்லாதவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்படி தெரிஞ்ச ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். அவருக்கு தெரியாதா எதை எப்படி செய்யணும், என்ன செய்யக்கூடாது, சட்டம் என்ன சொல்லுது என்ன சொல்லலைன்னு தெரியாதா? அவர்கிட்ட இதெல்லாம் எழுதி கொடுத்தீங்க, அவர் அந்த தூக்கிட்டு போ, சரியாக எழுதி கொண்டு வான்னு சொல்லி விரட்டி விட்டார். நீங்கள் சரியாக எழுதிட்டு வரல, வாசிக்கலை, முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் விஷயம். அதாவது இவங்களுடைய மோசடி பித்தலாட்டம் இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் வந்து எழுதி கொடுக்கறதெல்லாம் வாசிக்கிறதுக்கு வந்து ஆர்எஸ் பாரதியா இருக்கணும், இல்லை சேகர் பாபு மாதிரி ஒரு ஆளை வச்சு நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா படிப்பாங்க. வார்த்தைக்கு வார்த்தைக்கு கருணாநிதினு சொல்லுவாங்க, வார்த்தைக்கு வார்த்தை தளபதினு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு போவாங்க. தளபதி, சின்ன தளபதி, என்னது அவருக்கு என்ன பேர் வச்சுக்காங்கன்னு தெரியலையே, சரி ஓங்கோல் இளவரசர் அப்படின்னு ஏதாவது சொன்னாச்சு கேட்பாங்க. இவர் தான் ஐபிஎஸ் ஆஃபீஸராச்சா, அதனால கேட்க மாட்டார்ல. அதனால இவங்க கொந்தளிச்சு போய் கவர்னருக்கு மேலே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறதை நினச்சிட்டு இவங்களே காரி துப்பிக்கிட்டாங்க அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.